சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் நிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியில, புத்திய கொடுக்கக்கூடிய அதிபதியில, பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்துல இருந்து நேரா பாருங்க குரு பகவான் பாக்குறாரு பாருங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கணவனை ஒற்றுமை இல்லாம நிறைய தடங்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குழப்பமே லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது ஏன்னா சிம்மம் மட்டும்தாங்க. நீ கேளுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை. குரு பகவான் பாருங்க நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து சனி பகவான் பாருங்க நேரம் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்க காலச்சக்கரத்துக்கு 2வது வீடமான 10ஆம் இடத்தை ரிஷபராசி அவர் பாக்குறாரு. பார்த்து எங்க பாக்குறாரு? நேரம் உங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்த பார்வை எங்க 5ஆம் இடத்தை பாக்குறாரு 10ஆம் பார்வையாக. அப்ப வீட்டுல வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்குவீங்க, இல்ல கட்டுவீங்க. அந்த யோகம் தேடி வரும். தன்னம்பிக்கையான குணமும் எதுக்குமே பயப்படாத குணமும் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். காசு போனா கொடுக்கக்கூடிய குரு உங்களை பாக்குற உங்க அந்த எட்டம் பாதிக்கக்கூடிய அதிபதிய சனி பவனை பாக்குறாரு. குருவுடைய வீட்டுலதான் சனி பவன் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பாருங்க பெருங்கொண்ட வருமானம், பொருள், இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை ஒரு சுப வரைய செலவு உங்களை பண்ண வைக்கிறலாம் இல்லைன்னு மட்டும் பாருங்க. இந்த நேரத்துல அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோகம் வேணும்? எப்படி எத்தனை பேருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம் வேணும்? அம்மன் அருள் டிவியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான 138 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி பயங்கரமா வேலை செய்யும். குருவுடைய பார்வையில சனி பகவான் புதனுடைய சாரத்துல அறிவும் பணமும் பொருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை இந்த கொடுக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. எப்ப வக்ரமாகிறாரு? ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை வக்ரமா இருக்காரு. அப்ப 138 நாள் அவர் வக்ரத்தை உட்காந்துருக்காரு. அது சில பேருக்கு யோகமா இருக்கு. நீ என்ன செய்யணும்? அனைவருமே இந்த 12 ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை ஒண்ணு இல்லை. சனி பகவான் எத்தனாம் இடத்துல, எந்த ஸ்தானம் பலத்துல, எந்த எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறாரா, குருவுடைய பார்வையில இருக்கிறாரா, சுப கிரகத்துடைய பார்வையில இருக்கிறாரா, இதை மட்டும் பாருங்க. வேற எதுவும் பார்க்கறேன். எல்லாமே உங்க வீடை தேடி வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க தலையெழுத்து மாறும். அம்மன் அருள் இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக இந்த அருள் டிவி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, எதுக்குமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எதுக்குமே பயப்படாத குணமும் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் அதை அசால்ட் எடுப்பாப்புல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் நிறைய இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானுடைய பயங்கரமான வக்ர பயிற்சி. நீங்க இந்த வீடியோ பார்க்காம இருக்கவே முடியாது. இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கு. பாத்துக்கோங்க. லைஃப்ல எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோகம் வேணும்? உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பயங்கரமா அள்ளி கொடுத்துரும். சிம்ம ராசியை பொறுத்தவரை சிங்க நடை போட வைக்கும் சிம்மத்தை உங்க வாழ்க்கையில எப்படி சிங்க நடை போட வைக்கணுமா வேணாமா? வீடியோக்குள்ள போய் பாருங்க. உங்க நட்சத்திரத்தை இதை மிஸ் பண்ணிடுறாங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் சனி பகவான் என்னென்ன செய்ய போறாரு இதுக்கான பதிவு இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் சனிக்கும் பிடிச்சிக்காது. அப்ப இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பொங்காலம்மனை பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியை நோக்கி போகணுமா? வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே இல்லை. நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே சரி இந்த கலியுகத்துல பிறக்கணும்னா எல்லாருமே கர்மா இல்லாம பிறக்கவே முடியாது. நீங்க நினைக்கிறது தவறு. ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மால பிறந்திருக்கும். ஒண்ணு இல்லைங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது யோகமான கிரகம் தான் யோகமான வேலையை செய்யும். பலவீன காலம் வந்தா பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் ராஜா. பெருசா உள்ள பாதிப்பு எதுல இருக்கு? பரிகாரத்துல கண்டிப்பா குறைக்க முடியும். இப்ப இந்த சனிமாவுடைய வக்ர கால பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? இதுல ஒண்ணு ஸ்பெஷலா கொடுக்குறேன். சனிமாவுடைய பார்வைக்கு உங்களுக்கு பலன் சொல்ல போறேன். இப்ப சனிமாவன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்ல போறேன். குருவுடைய பார்வைக்கும் பலன் சொல்ல போறேன். ஏன்னா கெட்டதை நம்ம தடுக்க பாக்குறோம். எப்படி அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டா சொல்லுவீங்க.
எனக்கு கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எது இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு, வேலை போச்சு, அப்படி இப்படி கணவனுடைய ஒற்றுமையில நிம்மதி இல்லை, நான் நிம்மதியா தூங்கி 5-6 மாசம் ஆகுதியா அப்படின்பாரு. நீங்க கேளுங்க. சிம்மராசியை பொறுத்தவரை நான் எத்தனை லோன் தான் வாங்குறதுன்னா 25-30 லோன் நான் வாங்கி வச்சிருக்கப்பா. எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, நல்லா போய் இருந்தேன், என்னன்னே தெரியல, லைஃப்ல அப்படியே தடங்களா வந்துச்சு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கணவனுடைய ஒற்றுமை இல்லாம நிறைய தடங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குழப்பமே லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது ஏன்னா சிம்மம் மட்டும்தாங்க. நீ கேளுங்க, சிம்ம ராசியை பொறுத்தவரை அப்படியே மனக்குழப்பம், மன தடுமாற்றத்துல இருப்பாங்க. லைஃப்ல நிம்மதி இருக்காது. வேற என்ன சிம்மத்தை பொறுத்தவரை சரியான ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. அவங்களுடைய கஷ்டம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்னை பொறுத்தவரை நிறைய விஷயம் குறையும். நான் சொல்லிடுறேன் ஏன் குறையும்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வருமான பொருளாதாரம் எக்காரதுன்னு உங்களுக்கு இப்ப வருமான பிரச்சனை வராது. ஏன்னா பொதுவா சனி பவன் 8ஆம் இடத்துல இருந்து வக்கரமாறது ரொம்ப நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல இருந்து வக்கரமாறு நல்லது. இதுல என்ன தெரியுமா அது வக்கரமாறு நல்லதுங்கிறேன். சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் நிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியில, புத்திய கொடுக்கக்கூடிய அதிபதியில, பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்துல இருந்து நேரா பாருங்க குரு பவன் பாக்குறாரு. பாருங்க, காசு பணம் கொடுக்கக்கூடிய குரு உங்களை பாக்குற உங்க அந்த 8ஆம் பாதிக்கக்கூடிய அதிபதிய சனி பவனை பாக்குறாரு. குருவுடைய வீட்டுலதான் சனி பவன் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பாருங்க பெருங்கொண்ட வருமானம், பொருள், இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை ஒரு சுப வரைய செலவு உங்களை பண்ண வைக்கிறலாம் இல்லைன்னு மட்டும் பாருங்க. இந்த நேரத்துல உங்க பிளான் இருக்கும். நான் சொல்ல 138 நாள் எழுதி வச்சுக்கோங்க. இடம், பொன், பொருள், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம், பெருங்கொண்ட பணம் எங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்து சனி இந்த வேலையை செய்யும். ஏன்னா 8ஆம் இடத்து சனி நேரம் 2ஆம் இடத்தை பாக்குது. அங்க வருமானத்தை கொடுக்கும். புதனுடைய சாரத்துல 11ஆம் விட லாபஸ்தான அதிபதி சாரத்துல அது வருமானத்துக்கு அதிபதி பாருங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்கா அப்படின்னா அங்க நல்லதை மட்டும்தான் அதை செய்யும். உங்களை சொல்லல, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரம் வேலை செய்யுது. இல்ல ஓப்பனா சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் பாருங்க இனிமே நல்லா இருக்கும் பாருங்க, நல்லா படிப்பாங்க. ஏன்னா புதனுடைய சாரத்தை சனிபவன் போயிட்டாவே உங்க கணவனோ மனைவிய படிப்புகள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதாலும் சரி ரிசல்ட் பார்த்து பாருங்க சூப்பரா இருக்கும். அரசாங்கம் எழுத சொல்லுங்க, ஓ சூப்பரா நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாரு. இந்த டேட்டுக்குள்ள எழுத சொல்லுங்க. எப்ப அக்டோபர், கரெக்டா அக்டோபர் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள எழுத சொல்லுங்க. கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த ரேவதி தான் அவர் போவார். அதனால நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு. பாத்துங்க, படிப்பு கல்வி சம்பந்தமாக, வருமான சம்பந்தமாக, பொருளாதார சம்பந்தமா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஒன்றும் இல்லை, வீடு கட்டணும் குறை நிக்குதுன்னா இப்ப கட்டு பாருங்க. வீடு கட்டிதான் ஆகணும். ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, இல்ல கட்ட போறீங்க. அதுக்கான வளர்ச்சி அந்த சனிபவன் கொடுத்துரும். அதுல குருபாவர் பாருங்க நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்த சனிபவன் பாருங்க நேரம் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்க காலச்சக்கரத்துக்கு 2வது வீடமான 10ஆம் இடத்தை ரிஷபராசி அவர் பாக்குறாரு. பார்த்து எங்கே பாக்குறாரு, நேரம் உங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்த பார்வை எங்க 5ஆம் இடத்தை பாக்குறாரு 10ஆம் பார்வையாக. அப்ப வீட்டுல வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்குவீங்க, இல்ல கட்டுவீங்க. அந்த யோகம் தேடி வரும். ரொம்ப நாள் அந்த கேஸ் இழுத்துட்டு வந்தா, இடம் பூமி சொத்துக்கு இழுத்துட்டு வந்தா கேஸை முடிச்சு கொடுத்துருவாரு. அது இல்லாம உங்க சகோதர உறவு நல்லா இருக்கும், சகோதர உறவு நல்லா இருக்கும், அண்ணன் தம்பி உறவு பாசத்தை இப்ப காட்டுவாங்க பாத்து. ஏன்னா அவர் புதனுடைய நட்சத்திரத்துல போறதுனால எதுவுமே அறிவை நல்லா திங்க் பண்ண புத்தி ஞானத்தை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா குருவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் புதனுடைய சாரத்துல போறாரு. இப்ப நிறைய நல்ல விஷயமும் உங்களுக்கு வருது. ஏன்னா 2 கிரகம் பாருங்க 12லயும் 8லயும் இருக்கு. ஆனா நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்துல இந்த கிரகம் போறதுனால சொல்றேன். இது எல்லாமே நல்லதை மட்டும் தாங்க செய்யும். ஆனா ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கணும். பொதுவா 8, 12ல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் பாத்துக்குச்சுன்னா நல்லா யோகத்தை கொடுத்துரும். பாத்துக்கணும். திருமணம் வழக்கு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். ஆல்ரெடி வேலை கிடைச்சிருக்கும் பாருங்க. வெளிநாட்டுல எத்தனை கணவா இருக்கணும், மனைவியா இருக்கணும், வெளிநாடு எத்தனை வேலை பார்த்தா வேலை வார்த்தை நல்லா ப்ரொமோஷன் கண்டிப்பா வந்துடும். இல்ல இப்ப வரப்போகுது இந்த சனி பவன் வக்கர பயிற்சி கொடுத்துருவாரு. சூப்பர் வேலை, நல்ல ஒரு அனுகூலமா வேலை. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. எந்த ஒரு தலையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யணும். ஆனா அனைவரும் ஜாதகத்தை பார்க்காம நீங்க பலனை எடுத்துக்காதீங்க, தயவு செய்து என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். புதுசா தொழில் பண்றவங்க அஷ்டம சனி கண்டு பயப்படாதீங்க. இப்ப தொழில் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான ஜாக்பாட் யோகம் சூப்பரா இருக்கும். தொழில் ரீதியா சொல்றேன், தொழிலுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி சரத்துலதான் சனிபவன் போறாரு. ஏன்னா சனிபவன் 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா இங்க சூப்பரா தொழில அமைச்சு கொடுத்துருவாரு. உங்க மேல கடன் இருக்காது, எதிரி இருக்காது, எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும்.
ஆனா அஷ்டம சனிக்கு சனி பகவான் உங்களுக்கு எத்தனை ஸ்தானத்துல இருக்கா இதை மட்டும் நீங்க பாத்துங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். கமிஷன் யாரெல்லாம் இருக்கு இப்ப எடுங்க, லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்டரி யோகம் எடுத்தா கண்டிப்பா 100% சிம்மத்தை பொறுத்த அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, பாத்துக்குங்க. அரசாங்க வேலைக்கு எழுத எக்ஸாம் எழுத சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை எல்லாமே சரியாகும். என்னை பொறுத்த வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்களும் இனிமே கொடுக்க மாட்டா, நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு எல்லாமே தேடி வரும், பாத்துக்கு. ஏன்னா சிம்மத்துக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா பர்ஃபெக்டா கிரக அமைப்பு பக்கா உட்காந்துருக்கு. நீங்க எடுக்கிறதா முடிவு, பாத்துக்கு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரம். எப்படி மக நட்சத்திர பலன் எல்லாமே தன்னம்பிக்கையான கொண்டு இருக்கும், திறமையான கொண்டு இருக்கும், எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமே பாருங்க மக நட்சத்திர பலன் எல்லாருமே டைமிங் பக்காவா இருக்கு. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் ஒரு மாற்றமா, தொழில ஒரு மாற்றமா, எல்லாமே சூப்பரா இருக்கு மகத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா சுயசாரத்துல போறாரு. அப்ப நல்ல காரியத்தை நல்ல விஷயத்த பண்ண வைப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல அறிவை கொடுப்பாரு, நல்ல திறமையை கொடுப்பாரு. எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, படிப்பு கல்வியில ஒரு தடை எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த வக்ரகால பயிற்சியில கண்டிப்பா 8ஆம் இடம் சனிபகவான் வக்ரமாகும் போது அங்கே பிரச்சனை குறையும், நல்ல தாக்கங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க. பூரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே டைம் இப்போ சூப்பரா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணலாம். எப்படி தொழில் உத்தியோகத்துல எதுவும் மாறலாம், இல்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம், இல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பாருங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வரும். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை சூப்பரா இருக்கும். எல்லாமே இந்த பூரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல டைம் பக்காவா இருக்கு, பாத்துக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரணுமே, தோல்விக்கான விஷயம் கிடையாது. பூர்வ நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லாமே டைமிங் பக்காவா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. பூர்வ நட்சத்திரத்துல அனைவருக்குமே சூப்பரான யோகம் தேடி வருது. இப்ப பொருள், பணம், சேமிப்பு சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரணத்துல பிறந்தவங்க வரக்கூடிய இந்த உத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, இந்த வக்ரமான சனி காலத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஏன்னா சொந்த வீட்டுக்கு சூரியன் வந்துருவாரு. எப்படி சொந்த வீட்டுக்கு சூரியன் வந்துருவாரு, எப்படி பார்த்தா ஆவணி மாசம் வந்துருவாரு. அப்புறம் அங்கிட்ட எந்த ஒரு தடங்களும் கொடுக்க மாட்டாரு. இப்ப இடமோ, வீடோ, பூமியோ, அரசாங்கமோ, அரசுமோ, அனுகூலமோ, ஒரு தலைமை பொறுப்பு போறதோ, லீடர் பொசிஷன் போறக்கூடிய அமைப்போ, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். நீங்க ப்ரொமோஷன் பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அரசாங்க வேலை முயற்சி பண்ணா கண்டிப்பா அரசாங்க வேலை 100% உண்டு. ஏன்னா இது எல்லாமே சாதகமான கிரக அமைப்பு அந்த சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு, பாத்து. உத்திரத்துல பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நிறைய பேர் பாருங்க, பொதுவா சிம்மராசி கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு ஏதாவது திடீர் யோகம் இருக்குமான்னு. சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரமாகும் போது எல்லா இந்த 3 வருஷத்துல அனைவருமே இந்த திடீர் யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்காக எதிலே பணத்தை போட்டு வரைய வேணும், மூவ் பண்ணி பாருங்க, நல்லா வெற்றி நிச்சயமா வரும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.